வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஸ்லீப் மோடில் இருக்க நம்ம ரெண்டு தம்பிகள் இருக்காங்களா, விக்ரமோ பிரக்யானோ. அவங்க நிலவோட தென் துருவ பகுதியில் நாளைக்கு திரும்ப கண் விழிப்பாங்களா இல்லையா, இதை சார்ந்து தான் நிறைய விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சந்திரயான் 3 மிஷன் நாம் என்னென்னலாம் அந்த மிஷன் சார்ந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்பணுமோ அதை விட ஒரு படி மேலே அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதை நான் மட்டும் இல்லை, இஸ்ரோவே பகிரங்கமாக அறிவிச்சிருந்தாங்க. இதில் செகண்ட் ரவுண்டு ஹோப் ஒன்று இருக்குங்க. அதாவது நாம் என்ன நினச்சோமோ அது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் மிராக்கிளா இந்த மிஷன் திரும்பவும் நீண்டு போச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் இப்போ நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு மிக முக்கியமான நாளுங்க. அதாவது லூனார் டேவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, முந்தைய வீடியோக்களே சொல்லியிருக்கேன். அதை பற்றி இன்னும் பேசிக்கான சில எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துறேன், அப்போ தான் அந்த கண்டென்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம பூமியில் 24 மணி நேரம் சேர்ந்தால் ஒரு நாள், அதாவது பகல் இரவு ரெண்டும் சேர்த்து ஒரு நாள்னு சொல்கிறோம். இதே மாதிரி நிலவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 14 நாட்கள் வரைக்கும் பகல் அப்படியே இருக்கும். அடுத்த 14 நாட்களோ இல்லைனா 15 நாட்களோ குளிர் பயங்கரமாக இருக்குங்க. அங்கே சூரிய ஒளி படவே படாது. நமக்கு இங்கே எப்படி நடக்குது, ஒரே நாளில் இரவு பகலை பார்த்துடுறோம். ஆனால் நிலவை பொறுத்த வரைக்கும் 14 எர்த் டேஸ் நம்ம வெயிட் பண்ணணும், சூரிய அஸ்தமனத்தையோ இல்லை சூரிய உதயத்தை திரும்ப பார்க்குறதுக்கு. ஸோ 28 எர்த் டேஸ் அப்படி இல்லைனா 29 எர்த் டேஸ் சேர்ந்தது தான் நிலவில் ஒரு நாள்னு சொல்லுவோம். பகல் இரவு சேர்ந்தால் ஒரு நாள், ஓகேவா? இதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க, ரைட்டு. இந்த ஹாப் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம விக்ரம் லேண்டர் இருக்குல்ல, இது நிலவோட மேற்பரப்பில் இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி மேலே எழும்பி திரும்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி லேண்ட் ஆகுறது. இதை நம்ம திரும்பவும் நம்ம விக்ரம் லேண்டர் சேஃபாக லேண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரோ வார்த்தை பதங்களை பயன்படுத்துகிறத பார்த்துருந்தோம். இதுக்கான காரணம் இதுதான், ஹாப் எக்ஸ்பெரிமெண்ட். நிலவோட தென்துருவ பகுதியில் ஹாப் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண நாடு நம்ம தான். தென்துருவ பகுதியில் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ண நாடும் நம்ம தான். இந்த பட்டியலில் வேறு எந்த நாடும் கிடையாது, இந்தியா மட்டும் தான் டாமினண்ட்டாக இருக்குது. இந்த ஹாப் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிஞ்ச கையோடு நம்மளோட விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் தூங்க ஆரம்பிச்சதுங்க. ஸ்லீப் மோடுன்னு சொல்லுவாங்க. லிட்ரலாக கடந்த 2 வாரங்களாக இந்த ரெண்டுமே தூங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. நாளைக்கு மிக முக்கியமான நாள்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த நிலவோட தென் துருவ பகுதியில் நாளைக்கு தான் சூரிய உதயம் ஆரம்பிக்குது. ஏன்ப்பா இந்த சூரிய உதயத்துக்கும் ஸ்லீப் மோடுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய தொடர்பு இருக்குங்க. நம்மளோட பிரக்யான் ரோவரை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனலை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. சூரிய ஒளி கிடைச்சாதான் அந்த ரோவருக்கு ஆற்றலே கிடைக்கும். ஸோ அதனால தான் சூரிய உதயத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த 2 வாரங்களாக. ஸோ நம்ம தம்பிங்களும் நல்லா தூங்கி இப்போ எழ போகிறாங்க. அதுக்கான மிக முக்கியமான நாள் தான் நாளைக்கு. நாளைக்கு மட்டும் நம்மளோட பிரக்யான் ரோவர் திறம்பட செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, பழைய மாதிரி ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒரு பெரிய டாஸ்க் அது கடந்து வந்திருக்குன்னு அர்த்தங்க. அதாவது இந்த சூரிய ஒளி படாத அந்த தென் துருவ பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல கிட்டத்தட்ட -200 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். உறைபனி சூழல் நிலவும். அப்பேற்பட்ட இடத்துல நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, இந்த ரோவர்லேயும் லேண்டரில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இந்த குளிரை தாக்கு பிடிச்சி திரும்பவும் செயல்படுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சைனாவோட அந்த UT2 ரோவர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளோட வெயிட்டில் ரொம்ப அதிகம் நம்ம ரோவரை விட. ஸோ இதனால தான் அவங்க சில ஆண்டுகள் வரைக்கும் நிலவோட மேற்பரப்பில் ஃபுல்லாக அவங்களால ரோம் பண்ண முடியுது. ஆனால் அதோட வெயிட் அதிகமாக இருந்து அது அந்த சாதனையை படைக்குது. நமக்கு வெயிட் ரொம்ப 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 கம்மிங்க, 30 கிலோகிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ரோவர் வெயிட்டை பற்றி பார்த்தீங்கன்னா. அப்படி இருந்தும் நாம் இந்த சாதனை மட்டும் பண்ணிட்டோம், வேறு லெவல் ரெக்கார்டு அது. ஸோ நாளைக்கு செப்டம்பர் 22ஆம் தேதியான நாளைக்கு சிவசக்தி பாயிண்ட் இருக்குல்ல, குழம்பிடாதீங்க. நம்ம விக்ரம் லேண்டர் நிலவோட தென் துருவ பகுதியில் சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங்கை மேற்கொண்டுச்சுல, அந்த இடத்துக்கு பேர் தான் சிவசக்தி பாயிண்ட். அந்த பாயிண்ட் மேலே சூரிய ஒளி நாளைக்கு விழுந்து நம்மளோட ஸ்லீப் மோடில் இருக்கிற அந்த 2 நண்பர்களை எழுந்து ஆய்வை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியர்களுக்கு மிக பொன்னான வரலாற்றில் பொறிக்க வேண்டிய நாளாக நாளைக்கு நாள் இருக்கும். அதில் எந்த ஐயமும் வேண்டாம். ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் கனவு இல்லைங்க, பில்லியன் மக்களோட கனவு, ஒட்டுமொத்த இந்தியர்களோட மிகப்பெரிய கனவு. அதுக்கான கேள்விக்கான பதில் நாளைக்கு கிடைக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நாளைக்கு இந்த ஸ்லீப் மோடில் இருக்க நம்ம 2 தம்பிங்களும் சேஃபாக கண் விழிச்சு வேலையை திரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒரு இந்தியனா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஆப்வியஸ்லி உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன், ரைட்டு. இந்த ரோவர் மட்டும் ஒரு வேளை கண் விழிச்சிட்டா, நாளைக்கு கண் விழிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு 14 நாட்கள் நாம் இந்த நிலவோட தென் துருவ பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளுவோம். நாம் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆய்வு சார்ந்து பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருந்தோம். அதெல்லாம் மிக முக்கியமாக இது வரைக்கும் உலக நாடுகள் தென்துருவம் சார்ந்து ஐயப்பட்டு இருந்த விஷயங்களுக்கு நம்ம ஆதாரப்பூர்வமாக பதிலை சொன்னோம். ஆமாம், இது அங்கே இருக்குது, அது இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஆய்வு திரும்ப 14 நாட்கள், இட் மீன்ஸ் இப்போ சூரியன் உதிச்சு அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமனம் ஆகுது பார்த்தீங்களா, அடுத்த 14 நாட்களுக்கு அப்புறம் அது வரைக்கும் நம்ம ஆய்வு திரும்ப மேற்கொண்டனாக்கா இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் தென்துருவம் சார்ந்து நிகழ்த்தப்படும்.
ஒரு வேளை இது நடக்காதான் நினைக்கிறேன், ஒரு வேளை நம்மளோட ரோவர் மட்டும் கண் வெடிக்கல அப்படின்னா, இந்த சயின்ஸ் சூரிய ஒளி நம்ம ரோவரோட சோலார் பேனலில் பட்டு அது ஆற்றலை கிரகிச்சு அதுக்கப்புறம் செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சுன்னா, ஏன்னா அந்த அளவு மைனஸ் டெம்பரேச்சர்லாம் டேமேஜ் ஆகியிருந்தால் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, நிலவுக்கான இந்திய நிரந்தர தூதரா நம்மளோட இந்த விக்ரம் லேண்டரோ பிரக்யான் ரோவர் இருக்குல்ல, இது அப்படியே அங்கேயே இருந்துடும். ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு திட்டம் தான் இந்த சந்திரயான் 3 திட்டம். நாம் ஜெயிச்சிட்டோம் இல்லைன்னு சொல்லலை, பட் மேலதிகமாக இன்னும் சில சாதனைகள் நிகழ்த்தப்படுமான்றதான் அடுத்த கட்ட கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சர்வதேச அரங்கில் நம்ம தலைமுறை வச்ச இந்த இஸ்ரோ இருக்குது பார்த்தீங்களா, இது சார்ந்து நம்ம மாநிலங்களவையில் மிகப்பெரிய விஷயங்கள் பேசப்பட்டுச்சுங்க, மிக முக்கியமான தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுச்சு. இந்தியா ஸ்பேஸ் ஜேர்னி அப்படின்ற தீர்மானம் இருக்குல்ல, இதை சார்ந்து தான் விவாதம் ஆரம்பிச்சது. இஸ்ரோவை வச்சு நாம் எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்றது இந்த டிஸ்கஷன் மூலமாக தெளிவாக தெரிஞ்சது. மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுக்கு நாம் ஒதுக்குற பட்ஜெட் இருக்குல்ல, இது 2013 to 2014 ஆரம்பித்து 2023 to 2024 இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 142.68% அளவுக்கு உயர்ந்திருக்கிறதா பெருமிதமாக சொன்னாருங்க. எஸ், பட்ஜெட்டும் உயர்ந்த இன்னொரு பக்கம் சாதனையும் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாசாவோடு கம்பேர் பண்ணுறப்ப இஸ்ரோவுக்கான பட்ஜெட் இருக்குல்ல, ரொம்ப 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 கம்மி தான். ஒரு பெருங்கடல் இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எந்தளவு வித்தியாசம் இருக்குமோ அந்தளவுக்கு வித்தியாசம் தான் நாசாவுக்கு கிடைக்கிற ஃபண்டும் நம்ம இஸ்ரோவுக்கு கிடைக்கிற ஃபண்டும். ஆனால் இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு நம்ம சாதனை பண்ணிகிட்ருக்கோம், ஹேட்ஸ் ஆஃப். இது ஆக்சுவலாக ஒரு ருப்பீஸில் எந்த அளவு சொல்கிறாருன்னா, 5168 கோடி ரூபான்றது முதல்ல போடப்பட்ட பட்ஜெட்டு, அது அப்படியே ஒவ்வொரு வருஷமாக உருண்டோட கடைசியில் 12,543.91 கோடி ரூபாயா பட்ஜெட் உயர்ந்திருக்கிறதா சொன்னார். 1990களில் இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 424 ஃபாரின் சேட்டலைட்ஸ் நம்ம இஸ்ரோவை தளமாக கொண்டு லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, 424 சேட்டலைட்ஸ் எல்லாமே வெளிநாடுகளை சேர்ந்தது. இதில் கடந்த 9 மாதங்களில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 389 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு நம்ம இஸ்ரோலேருந்து, இந்த வெளிநாடுகள் சார்ந்த அந்த சேட்டலைட்ஸ்லாம். இதன் மூலம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட $174 மில்லியன் வருவாயாக கிடச்சிருக்கான். சொன்னது யாரோ இல்லைங்க, மத்திய அமைச்சர். இதுலேயும் 2014 வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $157 மில்லியன் நமக்கு வருவாயாக கிடச்சிருக்கான். Out of the 50,000 crore budget that has been envisaged for 5 years in Anusandhan National Research Foundation, you will be glad to know as much as 36,000 crore, almost 70%, is going to come from non-government sources. Somebody other day said, what would be the benefit of spending 600 crore on Chandrayaan? Many of us don't realize the amount that has been saved by averting disasters through space technology is much, much more than the amount spent on Chandrayaan. So in the age of figures, statistics and evidence, I can't say I am saying so, that's I am true. No. If you are serving a class, if a scientist is working 24 hours and like a good Samaritan you offer him a cup of tea, do I not appreciate you? Yes, that's what we are doing. We are offering them funds when they require it. We are offering them environment when they require it. We are offering them freedom when they require it. We are offering them synergy when we require it. And we have liberated them from those self-imposed shackles. We have liberated them from this, and this has happened in the last 9 years. இந்த விண்வெளி சார்ந்த ஆய்வுக்கு நம்ம நாட்டோட சயின்ஸ் டெக்னாலஜியோட வளர்ச்சிக்கெல்லாம் பொறுப்பான அமைச்சராக பார்க்கப்படுறவர் ஜிதேந்தர் அவர்கள். அவர் என்னென்னலாம் பார்லிமெண்ட்டில் சொன்னார்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக காசை வெளியே எடுக்கணும் அப்படின்னா இவங்க மனசு வச்சா தானே முடியும். மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்க இந்த டிஸ்கஷனில் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி உதவிக்கு நாம் சோவியத் யூனியனை தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நிலவோட தென் துருவ பகுதியில் தரையிறங்கின நாடு நம்ம இந்தியான்னு பெருமிதமாக தெரிவித்தாங்க. எஸ், ஏன்னா ரஷ்யாவும் போட்டி போட்டு கடைசியில் அவங்களோட விண்கலம் லூனா 25 கிராஷ் ஆனதான் மிச்சம். அவங்களால நிலவோட தென்துருவ பகுதியில் சேஃபாக லேண்ட் பண்ண முடியல. ஆனால் இந்தியா அதை செஞ்சு காமிச்சது. இத்தனைக்கும் நம்ம 40 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் நிலவை ரீச் பண்ணுறதுக்கு. ஆனால் ரஷ்யா அவ்வளோ நாட்களில் எடுத்துக்கவே இல்லை, 7 நாட்கள் அதிகபட்சங்க அவங்க ஒட்டுமொத்தமாக ப்ராசஸை முடிக்கிறதுக்கு. ஆனாலும் தோற்று தான் போனாங்க. நம்ம நட்பு நாடு ஒன்று இந்த ரேஸில் தோற்று போனதை நினச்சி நாமளே கவலைப்பட்டோம். ஏன்னா அங்கே இருக்க விஞ்ஞானிகள் அவ்வளோ அயராது முயற்சி பண்ணி தோல்வியை கண்டிருந்தாங்க. நம்ம மனசுக்கு அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம சோவியத் யூனியனை நம்பிட்டு இருந்தோம், இப்போ தனியாக நம்ம சாதிச்சிருக்கோம்.
விண்வெளி ஆய்வில் நாம் அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். 34 நாடுகளோட சேட்டலைட்ஸை இஸ்ரோ இதுவரைக்கும் ஏவி இருக்கிறதா மிகப்பெரிய நம்பரே வெளியிட்டாங்க. என்னங்க, இந்தியாவுக்கு மட்டும் 40 நாள் ஆகுது நிலவுக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் எப்படிங்க? மற்ற நாடுகள்லாம் பட்டு 4 நாட்கள்லேயே போகிறாங்க. நாசாலாம் அப்படி தான் பண்ணாங்க, நீங்கள் மட்டும் இவ்வளோ தூரம் அப்படி இப்படின்னு பல பேரும் நம்மளோட சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து பேசுனாங்க. யாரும் நிர்மலா சீதாராமன் சொல்கிறவங்கலாம் அப்படிலாம் பேசுனாங்க. சந்திரயான் 3 அப்படின்றது டெக்னாலஜியும் இன்னோவேஷனும் இணைந்த முயற்சி, நமக்கு வெற்றி கொடுத்துருக்க முயற்சி. நிலவுக்கான பாதை இருக்குல்ல, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி எரிபொருளை மிச்சப்படுத்தி செலவை மிச்சப்படுத்தி நாம் இப்பேற்பட்ட திட்டத்தில் ஜெயிச்சிருக்கிறதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிளைம் பண்ணாங்க. சிவசக்தி அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பெயர் ரொம்ப மகத்துவமானது அது இதுன்னு அவங்க சில விஷயங்களை கோட் பண்ணி சொன்னாங்க. சந்திரயான் 3 வெற்றியில் பெண் விஞ்ஞானிகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறதா சொன்னாங்க. எஸ், உண்மைதாங்க. இஸ்ரோவை மட்டுமே தளமாக கொண்டு பார்த்தீங்கன்னா 58 விஞ்ஞானிகள் வரைக்கும் வராங்க, பெண் விஞ்ஞானிகள். அதுக்கு வெளியிலேருந்துலாம் உதவிகள் கிடச்சிருக்குல்ல, அவங்களாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகள் வராங்க இந்த லிஸ்ட்டில். அதை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே சொல்லியிருந்தாங்க. 140க்கும் மேற்பட்ட ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. இது பெரிய விஷயங்க. ஏன்னா நம்ம விண்வெளி ஆய்வு சார்ந்த விஷயங்களில் தனியாரும் கால் பதிக்கிறாங்க. இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. தெரியாதவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக மனசில் நிற்கும் நம்புகிறேன். 140க்கும் மேற்பட்ட ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பிஸ்னஸ்னு பல விஷயங்கள் சார்ந்து நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, செல்ஃபோன் பிஸ்னஸ்ஸு, கார் பிஸ்னஸ், அது இதுன்னு. இந்த வரிசையில் ஸ்பேஸ் பிஸ்னஸும் ஃப்யூச்சரில் பெருசாக மாறுன்றதுக்கு ஆரம்ப புள்ளி இங்கே போடப்பட்டிருக்குங்க. விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு இனிமேல் உயரும்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. But for reaching the moon's southern pole, we are the first. Now I just want to briefly recall how in 1975, India, with the help of Soviet Union then, the USSR, launched the Aryabhatta satellite. That was a heavy satellite, but it was launched by the Soviet Union for us. So that was the first ever attempt by India's ISRO to position something in the space, to enter the space itself. But after that, if you look at this spectacular journey that the ISRO has had, this success of Chandrayaan 3 is certainly going to have a very big impact on India's industrial and technological ecosystem. It's going to directly, of course, affect positively the satellite systems area, telecommunications area, and there are very many other related fields, all of which will benefit from it. Although in 75, we needed the Soviet Union's help to launch our Aryabhatta, a space station to go into the space for the first time from India. Today, as of July 23, 34 different countries have utilized ISRO's facility and their knowledge systems to launch their satellites. And I'm just recalling in 1975, our Aryabhatta being launched by Soviet Union for us today, but we are in a position to launch 34 different countries' satellites. What a spectacular journey this is for ISRO. So, Chandrayaan 3, sir, also stood out, in my observation, also stood out for one particular achievement, which has a blend of innovation, has a blend of how technology and innovation working together can work for global achievements and sustainability. I remember also seeing a lot of comments which said, oh, but this is no good, it has taken this many number of days to reach there. Did it require that many number of days? Can it not be done in lesser number of days? Because quoting some other countries, they said they reached the moon in 20 days, whereas you took 45 days, and so on. But the secret behind that, the fact behind that, is the innovative way in which ISRO has handled it. In that, they chose a path to reach the moon, which was not otherwise thought of, but thought only because due to the route selection, and I'm using very pedestrian language here, I'm conscious of that,
Using such a route selection, ISRO made it possible to do it cost effectively because the gravitational pulls, any magnetic fields which come in the way, I'm sorry, again a pedestrian language, can exhaust more fuel. But the way in which ISRO decided to take this Chandrayaan 3 was chosen not for a racing expedition. I'll have to reach there faster than somebody else, but I have to reach there in a cost-effective manner using lesser fuel and therefore serve the purpose of sustainability. Space research also has to be sustainable because otherwise it becomes too expensive and cannot be afforded at all. So, innovation intertwined with sustainability, particularly in the realm of space, is what ISRO has achieved by choosing the route with which it reached the south pole of the moon. The chief, S. Somanath, has been received by the Indian common citizen everywhere. When he went into a flight, people stood up and clapped for him. This is the kind of respect Indians have, we our people have, for such great achieving scientists of this country. Nobody ever forgets them. And today, ISRO and ISRO scientists are all very recognized by people of India. And in the process, I'll later delve into this point, they are people who have studied from tier 2, tier 3 colleges, gone into Indian Institute of Sciences and many such institutions, but they are there sitting and contributing for the future development of India and also sharing their knowledge with the entire space community all over the world. The landing spot in the moon has been named Shiv Shakti. Shiv Shakti obviously denotes the Ardhanarishwara principle, though. And therefore, both Shiva and Shakti give the energy and the action. Therefore, I want to say it is a tribute to the women scientists who worked in that mission. Indian women scientists have contributed immensely to the space program. Women scientists, and I quote the Prime Minister here, women scientists of this mission have played a crucial role in ensuring its success. Without their contribution, this achievement was not just possible. They will inspire generations to come. Unquote. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது இஸ்ரோ மூலமாக நமக்கு பேரு புகழ் மட்டும் கிடையாதுங்க, வருவாயும் பெருகுது. அப்படி இருக்கிறப்ப அப்பேற்பட்ட இஸ்ரோவுக்கு அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கினாலும் தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில் ஃபெயிலியரையே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சில செக்மெண்ட்டில் நம்ம அதிகமாக பட்ஜெட்டை ஒதுக்கி திரும்ப அதில் நாமளும் ஃபெயிலியரை பார்த்துக்கிட்டு இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க இந்த இஸ்ரோவுக்கு நாம் அதிகமான பட்ஜெட்டை கொடுக்குறோன்னா நம்ம விஞ்ஞானிகள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க, அவங்கள அறிவாற்றல் இன்னும் மேம்பட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ எதுக்குங்க, நினைக்கிற டெக்னாலஜியை நினைக்கிற காலத்துக்குள்ளேயே அவங்கள புதுசாக கொண்டு வர முடியும். ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து, இஸ்ரோவுக்கு பட்ஜெட் அப்படின்றத அதிகமாக ஒதுக்கலாம், தாராளமாக ஒதுக்கலான்றது தான். இதில் மக்கள் நீங்கள் உடன்படுவீங்க நம்புகிறேன். ஆனால் இதில் முரண்படுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.